இன்னைக்கு நாம பார்க்க போறது உங்க கோர், உங்க பெல்லி ஏரியா, தைஸ், பம் இதெல்லாம் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான போஸ். நிறைய பேருக்கு பேக்ல வலி இருக்கு. ஏன்னா நம்ம ஹாஃப் த டைம் நடக்கும்போது அல்லனா உட்காரும்போது இது மாதிரி. ஸோ இந்த பேக் அப்படியே ரிலாக்ஸ் பண்ண உடனே வயிறு அப்படியே வெளியில வரும். வயிறு லூஸாக இருந்தால் அதோட ப்ரெஷர், நடக்கிற டைம்ல ப்ரெஷர் எல்லாமே முதுகுல வரும். ஸோ பெல்லி ஸ்ட்ராங்காக இருந்தால், பாஸ்டர் சரியா இருந்தால் உங்கள் லோவர் பேக் அல்லனா மிட் பேக்கோட பெயின் எல்லாமே போயிடும். ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு இன்னைக்கு ஒரு சிம்பிளான யோகா ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். பார்க்கலாமா? இந்த போஸ் சேர்லேயே பண்ணலாம். தரையில பண்ணா இந்த போஸோட பேர் நவாசனா. போட் போற மாதிரி, அதே மாதிரி அந்த ஷேப்ல பண்ற ஒரு சிம்பிளான பாஸ்டர். ஸோ ஞாபகம் வச்சிங்கன்னா உங்க ஸ்பைன் டெஃபினட்டா சேர்ல உட்காரும் போது நேரா உட்காரணும். ப்ளீஸ் மடங்கி உட்காரக்கூடாது. நல்லா நேரா உட்கார்ந்த உடனே சேர் இருக்குது இல்லைங்களா, சேரோட முன்னாடி இடத்துல வந்து உட்காரணும். இந்த ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் யோர் சீட். ஸோ அப்படியே பம்மை கொஞ்சம் முன்னாடி எடுத்துன்னு வாங்க. எடுத்துட்டு வந்த உடனே உங்க ஷோல்டர்ஸை புல் பண்ணிட்டு ஸ்பைன் நேராக வச்ச உடனே ஸ்லைட்டா பின்னாடி போங்க. போன உடனே கால் அப்படியே தூக்கம் இல்லைங்களா, தூக்கி 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 உங்க நீஸ் ஷோல்டர் ஹைட்ல வச்சுட்டு டோஸை நீ ஹைட்ல எடுத்துட்டு வரணும். ஹேண்ட்ஸ் அப்படியே வைக்கலாம். திஸ் இஸ் கால் நவாசனா. இது ரொம்ப கஷ்டமா இருந்தால் நோ ப்ராப்ளம். ரெண்டு கையும் நீ அடியில் வச்சுட்டு நீயை ஸ்குவீஸ் பண்ணிட்டு இந்த டோ இப்படி இருக்கக்கூடாது. ப்ளீஸ் உங்கள் ஃபுட் நீயோட ஹைட்டில் இருக்கணும். ஷோல்டர்ஸை ரிலாக்ஸ் பண்ணி கையிலையும் பிடிச்சிட்டு ஓகேயா வைக்கலாம். பட் 5 breaths இந்த போஸ்லேயே இருக்கணும். ஸோ இதர் ஹேண்ட்ஸ் are there or hands are there underneath your knees, whatever is comfortable. We will do 5 breaths. பண்ண உடனே லெக்ஸை ரிலாக்ஸ் பண்ணி கீழே வைக்கலாம். ஓகேங்களா? சிம்பிளான டிப்ஸ். இந்த போஸ் பண்ணும்போது கீப் தி ஸ்பைன் ஸ்ட்ரெயிட். ஏன்னா சேர்ல லீன் பண்ண உடனே சில பேர் இப்படி ஆயிடுவீங்க. டோன்ட் டூ தட். அப்போ வயிறு மேலே வரும். ஓகேங்களா? ஸோ டு கீப் தி ஸ்பைன் ஸ்ட்ரெயிட். உங்கள் தையும் பெல்லியும் கிட்ட வர மாதிரி, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பாடியே இந்த வி ஷேப்ல உட்கார்ற மாதிரி நீங்கள் மனசில் யோசிக்கணும். இந்த போஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்லி ஸ்பைன் ஸ்ட்ரெங்தன் ஆகும். ரெண்டாவது வயிறு ஸ்ட்ராங் ஆகும். ஸோ பேக்கில் இருக்கிற பெயின் எல்லாமே போயிடும். அண்ட் யூ வில் ஃபைண்ட் இட் அ லாட் ஈஸியர் அண்ட் பெட்டர் டு சிட் ஆன் த சேர் ஃபார் லாங் ஹவர்ஸ். ஓகேங்களா? ஸோ சிம்பிளான யோகா போஸ் நீங்கள் வீட்லேயே உட்காந்து பண்ணலாம். பட் வெரி குட் டு ஸ்டாப் உங்கள் முதுகு வலி, பெலி ப்ளோட் ஆகி, தை ஸ்ட்ராங்காக இல்லை, அப்படியே இங்கெல்லாம் வலி இருந்தால் யூ கேன் டெஃபினெட்லி ஈஸியாக இந்த போஸ் வீட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணி நிறையவே பெனிஃபிட் வரலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் ப்ராக்டிஸிங் வித் அஸ். அடுத்த வாட்டி பார்க்கலாம்.